நிறையவே லேட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ டக்குன்னு போகணும் சாப்பிட. ஹேப்பி ரமதான் கரீம். எபிசோட் 2 இது. இன்றைக்கு நாங்கள் இன்ஷால்லா உம்ரா போய்க்கிறோம். கொஞ்சம் நேரத்தோடு தான் இன்றைக்கெல்லாம் வச்சேன், ஆனாலும் லேட் ஆகிடுச்சு. 4:30 எத்தனை மணிக்கு வாங்க, 5-8க்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ½ அன் ஹவர் தைக்கி சாப்பிட்டு போட்டு கண்டினியூ பண்ணுறேன். இயலாது, நேரம் இல்லை ரொக் எடுக்கிறதுக்கு. அல்ல ராய் சொல்கிறாரு லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஜிப் ரைஸா ரைஸ் சாப்பாடு வந்துடுச்சு. மாஃபி ஆதா டால் காணி டால். நான் பருவி கேட்டாலும் ஒரு மாதிரி சூப்பர் தான் கொண்டு தராங்க. நம்ம கோழி நல்லா இருக்குது. இன்றைக்கி சாப்பிட முடிஞ்சது கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இப்போ இன்றைக்கி இவ்வளோ போய்க்கலாம். கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கணும். அன்னைக்கு 240 அவனே கொடுக்கணும் ரியாலு. எங்களுக்கு ஸ்ரீலங்கா ட்ராவல்ஸ் தான் நான் பிடிச்சேன். ஸோ 240 ரியால் நினைக்கிறேன். சரி 240 ரியால் மாதிரி தான் எனக்கு விளங்கிச்சு. இந்த மனுஷன் 240 ரியால் சொன்ன மாதிரி தான் ஆஃப் ஆகும். மெசேஜ் 240 ரியால் தான் நீங்களே சரியா. அதுக்கு சாப்பாட்டுக்கு 3 நாளைக்கு சேர்த்து அந்த சின்ன பட்ஜெட் எல்லாம் கணக்கெல்லாம் பார்த்தா 48 ரியால் வருது. மொத்தம் ஒரு 288 அந்த சச்சம் வருது. நான் அதுக்கும் ஒரு கையில் எவ்வளோ ஐக்க தெரியா இக்கிறத எடுத்துக்க வேண்டியது அக்கௌண்ட்டில். இந்த இந்த மாதிரி பட்ஜெட்டில் போயிட்டு டீக்குது. நல்லா இருக்கணும் காசு. நீங்கள் பார்ப்போம். பிஸ்மில்லா. அடுத்து இருக்குதுன்ற அர்த்தம். இப்போ மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கேத்த சொல்லாகுமே அல்லாஹ் சொல்லாகுமே. இந்த வேலை செய்கிறனுங்க நோம்பு ராவுஜாமத்தில் கூட வேலை வேணுங்க. பாவம் என்ன செய்கிறது. நோம்பான்னு தெரியாது, இருந்தாலும் பாவம் தானே. இப்போ ரூமுக்கு போகிற மரம் தொழுகிறதுக்கு வரணும். பரவாயில்ல, மரம் வருவோம். அதுக்கு என்ன அவ்வளோ உனக்கு சோம்பரமா வழி தானே. ரூமு போய்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். பாங்க சொன்னதுக்கப்புறம் புறா ஆய் ப்ரோ ராவுஜாமத்தில் கண்ணி விளங்காம எங்கே போய்த்து முட்டிக்க போய்ங்க. பரவாயில்லையே, கண்ணி விளங்காலாட்டியும் சரியாக போய்த்து ரெண்டுச்சு. மக்களே உங்களுக்கு ஒரு சைக்காலஜி விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கார்டை விட கையில் காசு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா பெட்டர். எல்லாத்துக்கும் வேலைக்கு வர அவ்வளோ பேர் மாலத்துக்கார 3/4 பேர் இங்கே தைக்கிறானுங்க. பள்ளிக்கு போய்ட்டு தொழுந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே ரெடி பண்ணுறது அப்படிலாம் காட்டுறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் டார்லிங். ஸோ இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், போகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, நான் ரூமுக்குள்ளே போய்ட்டு காட்டுறேன். எல்லாம் தூங்குறானுங்க லைட்டு. ஸோ இந்த எல்லாம் ரெடி, பேக் ரெடி. ஒரு 5 நாளைக்கு இந்த பக்கிங்களை விட்டுட்டு மிச்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு தான் ஃபஸ்ட் தடவை ட்ரிப் போகிறேன். உம்ரா போகிறேன், ட்ரிப் போகிற மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகிக்குது. ஏன்னா நாட்டிலேயே போல் கண்டமேடிக்கு அங்கேயும் சுற்றுவோம். சுற்றாத இடம் இல்லை, நிறைய இடம் சுற்றிக்கிறோம். சுற்றாத இடம் நிறைய இருக்குது நாட்டிலையும். ஓல்ட் அண்ட் ரெடி பேக் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நானும் ரெடி. போகிறதுக்கு இன்னும் 1 ஹவரில் அனுப்பிக்கணும். நான் போயிட்டு டெக்ஸி வந்துடுச்சு மக்களே. ஏறி போகிறது மட்டும்தான் ஆகிக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இங்கே போகணும், மற்ற நபி பார்க்க அங்கே தான் பஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து தான் பஸ்ஸில் போவோம். கிட்டத்தட்ட 13 ஹவர் ட்ராவல். வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. இப்போ அவனுக்கு எங்கே இருக்கிறானுங்களோ தெரியா, நம்ம பயலுவை பார்க்கணும். இன்றைக்கு என்னென்ன சமாளம் உம்ரா செய்யணும் வந்தால் பஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு மக்களே. அதான் சொல்லணுன்னு வெறுத்துடுச்சு. இப்போ நாங்கள் பத்தாக்கு வந்திக்கிறேன். நான் என்ன சரி செஞ்சுட்டு உம்ரா போகிறேன். நான் பத்தா போய்த்து பத்தாக்கு வந்தாச்சு. இப்போ NSR ஏஜென்சியை பிடிச்சி நாங்கள் போகிறோம் இன்ஷால்லா. இன்றைக்கி போயிட்டே தீர்றோம் இன்ஷால்லா. நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு வரல. சும்மா வந்து அப்படி மேலேக்கு இஃப்தார் தரத்துக்கு வசூலில் வைக்கிறாங்க வந்துடும் சொல்லி. மக்களே கடைசியாக ஒரு பங்களாதேஷ் ட்ராவல்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. போய்ட்டு பார்ப்போம். இந்த 6 பேர் பொடி மாறிக்கிறானுங்க. எல்லாம் உங்களோட செட் ஆகினவனுக்கு தான். ஓகே வரோம். 300 தான் சொல்கிறேன், பரவாயில்ல. 700 தான் சொல்கிறேன். 6 பேர். Frog telephone, anak kalam. Saya Raiji, anak telephone. Unda miss call. ஓகே உங்களோட பேச்சு எனக்கு நான் நல்ல மாதிரி சொல்கிறேன்ல மக்களே. இல்லை அதான் நாங்கள் இன்ஷால்லா அதிலே போகும்போது தான் பார்த்தேன். பரவாயில்ல, ராவஜாமத்தில் பேசவே இல்லை. என்ன ஒரு நிலைமை நம்மளுக்கு. இவர் தான் ஹீரோவாக ஈக்கோன்னு காட்டினாரு. அதை சொல்லுங்கள். ஃபுட் கோர்ட்டை பாருங்கள் மக்களே, இப்படி தைக்குது நம்மளுக்கா.
பஸ் வந்துடுச்சு, காசு கட்டியாச்சு, போவோம். தலைவர் எடுத்துகிட்டு போகிறார் எங்கேயோ நம்மளை, பஸ் எங்கேக்குன்னு தெரிய. லெட்ஸ் கோ. என்னன்னாலும் நான் இன்றைக்கி போகிறது தான் முடிவு பண்ணியாச்சு சந்திரன் சொல்லி. இன்றைக்கி போகிறோம் இன்ஷா அல்லாஹ். எங்கேயோ கூப்பிட்டு போகிறோம். இப்படி ஒரு ஏரியா கண்டதே இல்லை. ஒருத்தர் நிலைமை எங்கேயோ பேசி இல்லை மக்களே. சவுதியோட டார்க் சைடு இதுதான் சரிங்களா. எல்லாம் அவ்வளவுமே பங்களாதேஷ்காரங்க தான். இப்போ நான் எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறேன் 6 பேரையும். கடத்தல் செய்கிற கிட்னி வைக்கிறான்னு தெரியும் கடை. அல்ல அல்ல இல்லை நிற்கிறீங்க தானே, எல்லாம் நிற்கிறானுங்க. இவர் தானே எங்களோட டீம் லீடர். இவர் நல்ல ஃபோக்கஸ். எல்லாம் மெக்டானல்ஸ் வேலை செய்வாங்க. எங்களோட கைடன்ஸா ஏரியா மேனேஜரா ஆனால் போய் அவருக்கு என்ன நடக்கிறது சிலர் பார்த்துட்டு இருக்கிறாரு. பஸ்ஸிக்கு ஃபைனலி பாவம் நடக்க விட்டுறானுங்க வேணுங்க, அங்கிட்டுக்கும் இங்கிட்டு கும்பிட்டு. இன்றைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டோம் வேணா தெரியா? ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்துருக்கோம். 10 கிலோமீட்டருக்கு மேலே சொல்ல தெரியாது. 10 கிலோமீட்டர் எவனை காரத்தையும் களி ஊற்றண்டா, களி ஊற்றிக்கோங்க நோம்புல. எங்கே இந்த ஐக்கிறானுங்க போகிறான், கையை காட்டுறான். மக்காக்கு எப்படி நடந்து கூப்பிட்டு போகணும் போல் பார்த்தா அப்படி தேவைங்குது. பாப்பா அல்லாவே யா ரஹ்மானே. சிட்டிக்கு மாஷா அல்லாஹ். உட்கார். இது வந்து பிரேக்குக்கு நிப்பாட்டின இடம். பஸ்ஸு கிட்ட வந்துட்டேன். இந்தாக்கி பஸ்ஸு நான் ஏறுறேன். உங்களுக்கு பிரேக் முடிஞ்சிடலாம் வந்து ஏறிட்டானுங்க. அல்லாவே மறுபடியும் இன்னொரு இடத்துல நிப்பாட்டிட்டானுங்க. 2 ஹவருக்கு ஒருக்கா நிப்பாட்டுறேன் வண்டியை பிரேக்குன்ட்டு சொல்லி. வாங்கி திண்டி கேளாது எனக்கு. சாருக்கு மறுபடியும் நிப்பாட்டினா அப்போ போய் சாப்பிடுவோம் வாங்கி. இப்போ 11:30 ஃபஸ்ட்டுக்கு நிப்பாட்டினா 9 மணி நிமிஷத்துக்கு வர நிப்பாட்டிக்கிறேன். 10:30 11:30 நல்லா தூங்கிட்டின்னு தூக்கத்தை கெடுக்கிறான் வந்து. 2 ஹவருக்கு ஒருக்கா நிப்பாட்டுவானும் போல் நினைக்கிறேன். நான் மறுபடியும் நிப்பாட்டினா சாப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சாருக்கு விட்டோடு வெட்டிட்டு வந்தா சரி. சாப்பிடல வேறு சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு கண்ணில், அதனால் அப்புறம் சாப்பிடுவோம் நாங்கள். ஓகே மக்களே.